இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த வரி எதுக்காக அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறப்போ, ஒரு பொருளுக்கு 2 வரிகள் விதிச்சாங்க. ஒண்ணு வந்து வேட் அப்படின்னு சொல்லிட்டு மாநில வரி ஒரு வரி வரும். அடுத்தது வந்து எக்சைஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசோட வரி ஒண்ணு வருங்க. இந்த மாரி வந்து 2 வரிகள் வந்து ஒரு பொருளுக்கு 2 வரிகள் விதிச்சுட்டு இருந்தாங்க. அத வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். அத வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாரியான வரி விகிதங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வரிய கொண்டு வந்து, இது எல்லாத்தையும் வந்து அதுல வந்து ஒரே வரியா வந்து மாத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஜிஎஸ்டினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ஒரே வரியா இருக்கிறதுனால, ஒரே வரி, ஒரே நாடு அப்படின்னு இருக்கிறதுனால, நம்மளுடைய பொருள்கள வந்து எந்த மாநிலத்துக்கு வேணாலும் நம்ம வந்து விக்கலாம், வாங்கலாம். அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அந்த சுமைகள் வந்து குறையுதுங்க. இதே முன்ன எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு பொருள குடுக்குறப்போ, அங்க அந்த மாநிலத்துக்கு ஏத்த மாரி வந்து நம்ம வந்து அ டாக்ஸ் வேட்டோட மதிப்பு மாறும். அப்படி ஒவ்வொன்னுக்கும் பார்த்து, பார்த்து நம்ம பில் போட்டிருந்த காலம் போயி, இன்னைக்கு வந்து ஒரே ஜிஎஸ்டில நாடு முழுமைக்கும் வந்து வியாபாரங்கள் வந்து பெருகிட்டு இருக்குது. இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்குதுங்க. 2வது வந்து இந்த ஜிஎஸ்டி பதிவு, ரிட்டர்ன்ஸு இதெல்லாம் தாக்கல் பண்றத வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்தங்காட்டி மிகவும் எளிதா போயிருது. இந்த ஜிஎஸ்டிய வந்து ஃபைல் பண்ணி நம்ம வந்து அந்த டாக்ஸ வந்து கட்டுறதுக்கு. அப்புறம் 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்ம வாங்குறப்போ ஒரு பொருளுக்கு ஜிஎஸ்டி குடுத்து வாங்குவோம். அதே மாரி விக்கிறப்போ, அந்த குடுத்து வாங்குன ஜிஎஸ்டிய விக்கிறப்போ அதுல வந்து நம்ம வந்து கழிச்சுக்கிறோம். அதாவது இன்புட் எடுத்துக்கிறோம். இது 4வது விஷயம் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த பிளாக் மணி கருப்பு பணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டினால பெருமளவு வந்து குறைஞ்சிருக்குது. இது எல்லாமே வந்து இதுல வந்து நம்ம அட்வான்டேஜா பார்க்கலாங்க. ஜிஎஸ்டிலேயே இன்கன்வீனியன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த சிறு வணிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சுமையா இருக்குதுங்க. ஏன்னா, அவரே தான் கடைய நடத்தணும், அவரே தான் பண்ணிக்கிறாரு அப்படின்னு வர்றப்போ, அப்போ இந்த பில்லிங் அவரே தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணணும். அப்புறம் ஃபைலிங் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு தனியா ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர வந்து போட வேண்டிய சூழ்நிலையும், கட்டாயமும் அவருக்கு ஏற்படுது. 2வது விஷயம் பார்க்குறப்போ, இந்த சர்வர் போர்ட்டல் வந்து அந்த முடக்கம் ஏற்படுறப்போ, சர்வர் அந்த டவுன் ஆகுறப்போ என்ன ஆகுதுன்னா, சரியான பில்லிங் போட முடியாம, ஜிஎஸ்டிய வந்து கரெக்ட்டா டேலி பண்ணி குடுக்க முடியாம போயிருது. 3வது விஷயம், இப்போ ஒரு பொருள் தயார் பண்றதுக்காக 3 பொருள் வாங்குறாரு. ஒரு பொருள் 5% ஒண்ணு 12% ஒண்ணு 28% இருக்குது. இந்த 3யும் கம்பைன் பண்ணி ஒரு பொருள் தயார் பண்ணி அவர் விக்கிறப்போ, இதுல வந்து இந்த ஆவரேஜ் இங்க விக்கிறப்போ வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. வித்தியாசங்கள் படுது. இந்த இடத்துக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுது. ஜிஎஸ்டி சம்பந்தமான பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் நெசவாளர் காலனி, பிஎன் ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.